இன்னைக்கு நாம வெறும் 3 பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நீங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல துளி கூட எண்ணெயே சேர்க்கல. ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தான். டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷிணதாசி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை செய்யறதுக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துட்டு அதில் கிரீட்டரை வச்சுட்டு இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா பொடி துருவலாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த கிரீட்டரில் பெருசு சின்னது ரெண்டுமே இருக்குது. இந்த சின்னதில் வச்சு தான் துருவி எடுக்கணும். அப்போ தான் இது வெந்து வரதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. இப்போ மொத்த கிழங்கையுமே நான் துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு அந்த கிழங்குல இருக்கிற பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துருங்க. இது போல் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கிழங்கு எல்லாத்தையுமே வேறொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நமக்கு இந்த கிழங்கு தான் தேவை, அந்த பால் தேவையில்லை. இப்போ இந்த கிழங்கோட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இதோட 1 கப்பு சர்க்கரையை நல்லா பொடியாக இடித்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லா கிழங்குலையும் அழகாக மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க, இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலையை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வாழை இலையில இருந்து ஒரு துண்டு இலையை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கிழங்கு, அதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. லைட்டா ஜெண்டிலா உருட்டி எடுத்துட்டு அந்த வாழை இலையில நீல வாக்குல பரத்திக்கோங்க. பாருங்க, இது போல நீளமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாழை இலையோட இன்னொரு பக்கத்தால இதை டைட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி டைட்டா மடிச்சு விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்னதாக தான் செய்கிறேன். நீங்க அதிகமா எடுத்து பெருசாவும் செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு இலையை எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி கிழங்க இந்த மாதிரி நீளமா பரத்தி வச்சுட்டு அப்படியே ஒரு எட்ஜ்ல இருந்து டைட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இது போல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஸ்டீமர் பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஒரு கடாயில தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள ஒரு தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் போட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுட்டு 15 இருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நல்ல கமகமான வாசனையோட அழகா வெந்திருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் அந்த ஆவி அடங்குற வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டு வெளியில எடுத்து ஆற விட்டுடுங்க. வாழை இலை இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கிண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள லைட்டா எண்ணெய் நெய்யை தடவிட்டு அதுக்குள்ள இந்த கிழங்க லைட்டா அமுத்தி வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. கிண்ணத்துல வேக வைக்கும் போது முழுசா நிரப்பிடக்கூடாது. ஒரு 3/4 பங்களவுக்கு நிரப்பிக்கோங்க. ஏன்னா இது வெந்ததுக்கு அப்புறமா அளவு அதிகமாகும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ஆறி வெது வெதுப்பா இருக்கு. இப்ப நான் பிரிச்சு காமிக்கிறேன். அதோட கலரை பார்க்கறதுக்கே நல்ல டெம்டிங்கா இருக்கும். கண்டிப்பா குட்டீஸ்க்கு இது போல செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பா இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ நான் கிண்ணத்துல வேக வச்சதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கிண்ணத்துல வேக வச்சதை ஒரு கத்தியால ஓரங்களை லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. ஓரங்கள் சுத்தி எடுத்து விட்டதுக்கு அப்புறமா கையில லைட்டா தட்டி விட்டு கமத்திட்டீங்கன்னா ஈஸியா வெளியில வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஹைப் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட தக்ஷிணதாசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி